வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் ஆர்.கே. செல்வமணி. இவர் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆர்.கே. செல்வமணி இவரை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கும், பார்க்காத மாதிரியும் இருக்கும். ஏன்னா இவர் நடிகரும் இல்லை, இருந்தாலும் இவருடைய ஃபேஸை அடிக்கடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இவர் நடிகை ரோஜா இருக்காங்க இல்லையா, அந்த நடிகை ரோஜாவுடைய கணவர் தாங்க டைரக்டர் ஆர்.கே. செல்வமணி. ஆர்.கே. செல்வமணி தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இவரை நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் 2 படங்கள் கொடுத்துருக்காரு. இவர் விஜயகாந்துக்கு டைரக்ட் பண்ண 2 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு. அதுல ஒண்ணு வந்து விஜயகாந்தோடைய 100வது படத்தையும் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 100வது படம்ன்றது எவ்வளவு பெரிய பேசலு, அதை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்கலாம். டைரக்டர் மணிவண்ணனுடைய அசிஸ்டன்ட் தான் இவர். இவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ற படமே விஜயகாந்துக்கு தான். இவர் ஃபர்ஸ்ட் 1990 விஜயகாந்துக்கு ஒரு கதை சொல்றாரு. கதை சொன்னதும் விஜயகாந்தும் அந்த கதை பிடிச்சிருக்கு, நல்ல சஸ்பென்ஸான த்ரில்லிங்கான கதையா இருக்கு, ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த படம் பண்ற ஸ்டேஜ்ல ஆர்.கே. செல்வமணிக்கும் விஜயகாந்துக்கும் ஒத்தே வராதான். எப்ப பாரு பேக்கப், டிஸ்டர்பன்ஸ், சண்டை, பட்ஜெட் அதிகமாயிருச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை போயினே இருந்துச்சு. படம் எடுத்து நல்லா வரல அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அந்த படத்தை அப்படியே கைவிடுறதா தான் இருந்தாங்க. ரொம்ப போராடி முட்டி மோதி பல இன்னல்களை டைரக்டரும் சந்திச்சு, அந்த படத்தோட ப்ரொடியூசரும் சந்திச்சு, அந்த படத்தோட நடிகரும் சந்திச்சு, அந்த படத்தை பேசாம கைவிட்டுறலாம் அப்படின்னு விஜயகாந்தே புலம்புற லெவலுக்கு ஆயிருச்சு. அவ்வளவு சண்டை அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் உருவாச்சு. இதெல்லாம் தாண்டி அந்த படம் வெளிவந்துச்சு. அந்த படம் வெளியே வந்த உடனே விஜயகாந்த் சொல்றாரு, என்னுடைய 100வது படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த படம் தாங்க 1990 வந்த புலன் விசாரணை படம். புலன் விசாரணை அரசியல் கலந்த ஒரு அதிரடியா இருந்துச்சு. அந்த காலத்துல டைரக்டருங்களாம் அதிரடியா வந்து முதலமைச்சரையோ இல்லை வேற யாரையாவதோ எதிர்த்து படம் பண்ண மாட்டாங்க. சேஃபான ஜூம்ல டிராவல் பண்ணுவாங்க. புலன் விசாரணை படத்தை யாரும் பிடிக்கலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி யாராவது அந்த படம் பிடிக்கலன்னு சொல்றவங்களா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த படத்துல சரத்குமார் வில்லனா நடிச்சிருப்பாங்க, விஜயகாந்துக்கு ஜோடியா ரூபினி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் விஜயகாந்த் அவர்களுக்கு 93வது படம். அந்த படத்தோட ப்ரிவியூ ஷோவை இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டருக்கே போட்டு காட்டலையாம். ப்ரிவியூ ஷோனா படம் முழுமையடைஞ்சதும் அந்த படத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே போட்டு காட்டிட்டு அப்புறமா தான் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தான் ப்ரிவியூ ஷோன்னு சொல்லுவாங்க. அதையே இவருக்கு போட்டு காட்டலையாம். ஏன்னா அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையாது அப்படின்னு நினைச்சுன்னு அந்த டைரக்டருக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கலையாம். அவர் என்ன படுதோல்வியான படத்தை எடுத்திருக்கிறாரு, அவரால் ஏகப்பட்ட லாஸ் அப்படின்ட்டு, அதனால அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பே யாரும் கொடுக்கலையாம். புலன் விசாரணை படத்தை தியேட்டர்ல தான் குடும்பத்தோட போய் பார்த்தாராம். அந்த படத்தை எடுத்து கொடுத்து முடிஞ்சதோட வேலை முடிஞ்சது அப்படின்னு துரத்தி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஆர்.கே. செல்வமணி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தியேட்டர்ல போய் பார்த்ததும் தான் தெரிஞ்சுதான் அந்த படத்தை பயங்கரமா எல்லாருமே வரவேற்றாங்கன்னு. அதுக்கப்புறமா தான் இவர் குஷியானாராம். அதுக்கப்புறம் விஜயகாந்த் கல்யாணம் அரேஞ்ச் ஆச்சா. அந்த கல்யாணத்துக்கு இவர் தயங்கி தான் போனாராம். ஏன்னா விஜயகாந்துக்கும் ஆர்.கே. செல்வமணிக்கும் அந்த படத்தை எடுக்கும்போது நிறைய சண்டைகள் உருவாச்சான். அதனால தயங்கி தான் போயிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தாராம். அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது வாங்க பக்கத்துல வாங்க அப்படின்னு விஜயகாந்த் ஆர்.கே. செல்வமணி கையை பிடிச்சி இழுத்தாராம். கிஃப்ட் கீழே விழுந்தது. ஆர்.கே. செல்வமணி, சார் கிஃப்ட் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு தயங்கி சொல்லியிருக்காரு. என்னங்க கிஃப்ட், என் கல்யாணத்துக்கு எவ்வளவு பெரிய கிஃப்டா இந்த படத்தை வெற்றி படமா டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இந்த கிஃப்ட் போதாதா அப்படின்னு விஜயகாந்த் சொன்னாராம். அப்பதான் இவருக்கு மனசுல ஒரு தைரியமும் ஒரு சந்தோஷமும் வந்துச்சாம். அதுக்கப்புறமா இன்னொரு படத்துக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்களாம். அடுத்த படத்துக்கு கதை ரெடி பண்ணிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்தாராம். நானும் ஏன்னா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தா இது ஒரு பார்ட் தானா, இது ஒரு அட்வான்ஸ் தான், இந்த படத்துக்கு உங்களுக்கு சம்பளம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு கதை ரெடி பண்றதுக்குள்ள விஜயகாந்த் ஒரு 6 படம் நடிச்சுட்டு வந்துட்டாராம். அது என்னென்ன படம்னா புது பாடகன், சந்தன காற்று, சிறையில் பூத்த சின்ன மலர், என்கிட்ட மோதாதே, சத்ரியன், இரவு சூரியன், இந்த 6 படங்களை நடிச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா இவர் டைரக்ட் பண்ற படம் கரெக்டா 1991 ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு வருஷத்துல எப்படி 6 படம் நடிச்சாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்பெல்லாம் விஜயகாந்த் வருஷத்துக்கு 20 படம் 25 படம் நடிச்சிருக்காரு. விஜயகாந்தும் சரி ரஜினியும் சரி அப்பெல்லாம் கண்ணா முன்னான்னு எக்கச்சக்கமா நடிப்பாங்க. கண்டினியூவா வேலை நடிச்சுனே இருப்பாங்க. படம் பாட்டுக்கு படம் ஹிட் ஆயினே இருக்கும். அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து அதுக்குள்ள 6 படம் நடிச்சிட்டு 100வது படம் 1991 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தினுடைய டைட்டிலே அவ்வளவு அட்ராக்டிவா இருந்துச்சு. அந்த படம் கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற படம். அந்த படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படம். இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு நிறைய சர்ச்சைகள் ஆச்சு. சந்தன கடத்தல் வீரப்பனை மையமா கொண்டு இந்த வில்லன் கதாபாத்திரத்தை கதை அமைச்சிருப்பாங்க. அந்த படத்தை உண்மையான ஃபீலோட கொடுக்கறதுக்காக ஆர்.கே. செல்வமணி நேரடியாவே வீரப்பனுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டுக்குள்ள போய் அவர் எங்கெல்லாம் போனாரு எங்கெல்லாம் வந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறமா அந்த கதையை எழுதினாராம். அதனாலதான் அந்த கதை வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். கேப்டன் பிரபாகரன் படத்தின் கதையை புது கோணத்துல சொல்லியிருப்பாரு. மரத்தை வெட்டி வித்தன்னு சொல்றாங்க, ஆனா இதை வாங்கி இவர் காரு பங்களா அப்படின்னு சொகுசா வாழல, அரசியல்வாதி தான் வாழ்றாங்க அப்படின்னு அப்பவே சொல்லியிருப்பாரு. ஆர்.கே. செல்வமணி எப்பவுமே அரசியல்வாதிகளை தாக்கி தான் படம் எடுப்பாரு. அதை தடாலடின்னு எடுத்துக்கிறதா இல்ல இருக்கிற உண்மையா சொல்றாருன்னு எடுத்துக்கிறதா இல்ல அரசியல்வாதிகள் மேல இவருக்கு கோவம் இருக்குதுன்னு எடுத்துக்கிறதான்னு தெரியல. இவர் நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் தான் கொடுத்திருப்பாரு. நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு நாம இப்ப பார்த்த 2 படங்கள் தான் கொடுத்திருக்காரு.
ஆர்கே செல்வமணி விஜயகாந்துக்காக டைரக்ட் பண்ண இந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.